பிராண்டி செய்திகள். பிடிஆருக்கு செக் வைக்கும் மதுரை நிர்வாகிகள் 40 பேர் போட்டி. களத்தில் இறங்கிய சபரீசன். மதுரை மத்திய தொகுதியில் அனல் பறக்கும் திமுக பாலிடிக்ஸ். வணக்கம் மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. என்ன பாஸ், கோட்டைக்குள்ளேயே குடிபிடிக்க ஒரு கூட்டமே கிளம்பிடுச்சு போல. 3 தலைமுறை அரசியல் பாரம்பரியம் கொண்ட பிடிஆர் சார் ஹாட்ரிக் வெற்றிக்கு ரெடியாகிட்டு இருக்க, அவருக்கு போட்டியா 40க்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் விருப்ப மனு போட்டு மேலிடத்தையே அதர வச்சிருக்காங்க. இதோ அந்த 7 அதிரடி மதுரை ரகசியங்கள். பிடிஆரின் ஹாட்ரிக் கனவு 1. பாஸ், 2016, 2021ன்னு 2 முறை மதுரை மத்திய தொகுதியில ஜெயிச்ச பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சார் இப்போ 3வது முறையா விருப்ப மனு கொடுத்திருக்காரு. ஆனா இந்த முறை அவருக்கு வழி அவ்வளோ ஈஸியா இல்லைன்னு மட்டும் புரியுது தலைவரே. களமிறங்கிய உள்ளூர் நிர்வாகிகள் 2. அமைச்சருக்கு எதிரா முன்னாள் மேயர் குழந்தைவேலு, தலைமை செயற்குழு உறுப்பினர் மா ஜெயராம், இளைஞர் அணி ஜிபி ராஜான்னு ஒரு பெரிய லிஸ்டே சீட்டு கேட்டு நிக்கிறாங்க. மொத்தமா 15 முக்கிய நிர்வாகிகள் உட்பட 40 பேர் பிடிஆருக்கு போட்டியா மனு போட்டிருக்காங்க நண்பா. ஆடியோ விவகாரமும் அமைதியும். 3. இடையில் வந்த அந்த ஆடியோ விவகாரத்துக்கு அப்புறம் கட்சி தலைமையோட பிடிஆர் சாருக்கு ஒரு சின்ன கேப் விழுந்ததா பேச்சடிப்படுது. அதனாலதான் இப்ப மத்த நிர்வாகிகள் துணிஞ்சு சீட்டு கேக்குறாங்களோன்னு அரசியல் வட்டாரத்துல பரபரப்பா பேசுறாங்க மக்களே. சபரீசன் கொடுத்த வார்னிங். 4. விஷயம் சீரியஸானதும் மதுரையில ஒரு ரகசிய மீட்டிங் நடந்திருக்கு போஸ். முதல்வரோட மருமகன் சபரீசன் மற்றும் மாநகர் செயலாளர் தளபதி ஆகியோர் முக்கிய நிர்வாகிகளை சந்திச்சு பேசியிருக்காங்க. தலைமை யாரை நிறுத்தினாலும், முக்கியமா பிடிஆருக்கு மறுபடியும் வாய்ப்பு கிடைச்சா எல்லாரும் ஒன்னா வேலை செய்யணும்னு ஸ்ட்ராங்கா அட்வைஸ் பண்ணிருக்காங்க பாஸ். பிடிஆர் ஆதரவாளர்கள் அதிரடி. 5. இன்னொரு பக்கம் பிடிஆருக்கு தான் மறுபடியும் சீட்டு கொடுக்கணும்னு அந்த தொகுதியோட 15 முக்கிய நிர்வாகிகள் தனியா ஒரு விருப்ப மனுவை கொடுத்து அமைச்சருக்கு தங்களோட பலத்தை காட்டியிருக்காங்க ப்ரோ. எதிர்க்கட்சிகளின் திட்டம். 5. அதிமுக, பாஜக மற்றும் தவேகா 3 பேருமே மதுரை மத்திய தொகுதியை இந்த முறை குறி வச்சு பார்க்கறாங்க. அதனால திமுகக்குள்ள இருக்கிற இந்த மோதல் அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா மாறிடும்னு தலைமையில இருக்கு சகாக்களே. மதுரை திமுகவின் 7 தொகுதிகள். 7. மதுரை மத்தி, வடக்கு, மேற்கு, கிழக்கு, திருமங்கலம், சோழவந்தான், உசிலம்பட்டின்னு மதுரை மாவட்டத்துல திமுக நேரடியா போட்டியிடுற தொகுதிகள் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதுல இந்த மதுரை மத்தி பஞ்சாயத்து தான் இப்ப பெரிய தலைவலியா இருக்கு அண்ணாச்சி. பாஸ், மதுரை மத்திய தொகுதியில நடக்கிற இந்த உட்கட்சி போட்டிய பார்த்தா நம்ம எஸ்டிஆர் சிம்பு செக்க சிவந்த வானம் படத்துல சொன்ன அந்த ஒரு ராவான டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. வெளியே இருக்கிற எதிரிய விட உள்ளேயே உட்கார்ந்துட்டு உனக்கு குழி தோன்றவங்கள தான் நீ முதல்ல கவனிச்சுக்கணும். நிஜமாவே பாஸ், பிடிஆர் சார் ஒரு ஹைடெக் மினிஸ்டர் தான். ஆனா உள்ளூர் நிர்வாகிகள் கொடுக்கிற இந்த பிரஷர் அவரோட ஹாட்ரிக் கனவுக்கு தடையா இருக்குமான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பாஸ். கண்ணா, அரசியல்ல பாரம்பரியம் இருக்கலாம், ஆனா ஒவ்வொரு தேர்தலும் ஒரு புது போர் தான். பிடிஆருக்கு சீட்டு கிடைக்குமா இல்ல சர்ப்ரைஸ் வேட்பாளர் வருவாரான்னு பார்ப்போம் தலைவரே. Legacy is good, but loyalty from the local ground is the ultimate power boss. மதுரை மத்திய தொகுதியில பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சாருக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கணுமா இல்ல புதுமுகத்துக்கு கொடுக்கணுமா? கமெண்ட் பண்ணுங்க. தமிழக அரசியலின் அதிரடி அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். Stay tuned with பிராண்டி செய்திகள். Stay tuned. உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Local Lekha signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.